என்னோட பேர் பிரேமாவதி. நான் வந்து சென்னை நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த அகாடமிக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கிற ராம்குமார் ஐயா அவங்க கிட்ட தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுவும் என்னோட ஃபாதரோட ஃப்ரெண்ட் அவங்க மூலமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதனால அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சரியா ரெக்கவர் ஆயிடுது. ஸோ அவர் கண்டினியூஸாக வர முடியாத சூழ்நிலையில் அவரும் அப்பப்போ வராமல் இருந்ததுனால என்ன ஏதுன்னு அப்புறம்லாம் கேட்கும்போது அவங்க வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க, அதனால அவர் அந்த ஒரு வேலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அங்கிள் சொல்லிட்டு இருந்தாங்க. பிளஸ் எங்க அங்கிளும் என்கிட்ட வந்து நிறைய தடவை அதை பத்தி பேசியிருக்காங்க. அது மாதிரி அக்குபஞ்சர்னா கிளாஸ் இருக்கு, அதை சேருங்க, அது வந்து உடம்பு பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும், வீட்டுக்கு ஒரு மருத்துவ தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும், அதனால நீங்க வந்து படிச்சீங்கன்னா உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க அனைவருக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடா இருக்கும். நீங்க அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருந்தாங்க. பிளஸ் சார் வந்து இங்க ஒரு அகாடமி பண்ண போறாங்க அப்படின்றதும் அங்கிள் சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணி தான் இங்க வந்து சரி சேரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து வந்தேன். நான் பேசிக்கா ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடினாலே எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காலைல 10 o'clock இருந்து ஈவினிங் நைட் 11 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். பயங்கர ஸ்ட்ரெஸ், உட்காந்து எப்படி சொல்றது, இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே கொஞ்சம் உடல் பருமன் அதெல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போல்லாம் சார் கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவராலையும் வர முடியல. பிளஸ் ஆனால் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு பத்தின புரிதல் இல்லாம தான் இருந்தது முன்னாடி எல்லாம். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த உடம்புல உள்ள புரிதல், அந்த ஆர்கன்ஸ் என்ன வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசிக்கா நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் தான், பிகாம் அண்ட் MBA. அதனால எனக்கு சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. பிளஸ் ஆனால் இப்போ நான் வந்து இந்த ஆர்கன்ஸ் பத்தியோ இல்ல அதோட செயல்பாடுகள், அந்த உடம்புல நடக்கிற அந்த செல், அதோட எல்லா விஷயங்களையும் நம்ம அதை கேட்கும்போது அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கு. அண்ட் இவங்க சொல்லித்தர விதம் அது நான் கண்டிப்பா சொல்லணும். இவங்களெல்லாம் நம்ம வந்து டீச்சரோ அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு மென்டர் அந்த லெவல்ல தான் நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு நாலேஜ் என்ன இருக்கோ அதை நமக்கு வந்து அவங்க வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி என்னெல்லாம் அவங்களால நமக்கு எவ்வளோ தூரம் என்ன மாதிரி விதமா நமக்கு சொல்லி தர முடியுமோ அந்த விதத்துல அவங்க ஒரு கிளாஸும் அவங்க ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளாஸை வந்து ஆப்சென்ட்டே இல்லாம கரெக்டா நம்ம தொடர்ந்து வந்தோம்னா அதோட புரிதல் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது எண்ணம். ஸோ கண்டிப்பா நான் வந்து இந்த SK அகாடமிக்கும் அகாடமியோட முதல்வர் சுபா மேம் அவங்களுக்கும், ராம்குமார் ஐயா, அப்புறம் பாண்டி சுபா மேம், அப்புறம் சிவரஞ்சன் சார், சாய் பல்லவி, அப்புறம் கார்த்திக் சார், அப்புறம் தேன்மொழி மேடம் நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியரா அதை எப்படி அதை சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியல. நானே யோசிக்கிறேன், ஐயோ இவ்வளோலாம் மக்கப், ஐ மீன் நம்ம சின்ன வயசுல எல்லாம் என்ன பண்ணுவோம், மக்கப் தான் பண்ணுவோம். ஆனா அவங்க வந்து அந்த வார்த்தைகள் வந்து சொல்லும் போதே இதெல்லாம் எப்படி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். நான் முதல்ல இங்கிலீஷ் மீடியம் தான் ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்தா அவங்க தமிழ்ல நடத்தும் போது இன்னும் புரிதல் வேற மாதிரி இருந்தது. ஸோ நம்மளோட என்ன சொல்றது நேட்டிவ் லாங்குவேஜ்னும் போது நமக்கு கண்டிப்பா அதோட புரிதல் அந்த மற்றவங்க நம்ம பார்க்க போற பேஷண்ட்டையும் நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணி அவங்களோட இது என்னன்னு பார்த்து சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சரி தமிழ் மீடியமே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாறினேன். ஸோ இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க சேனல்ஸ் அண்ட் இது மூலகம் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஒரு இந்த வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது, நம்ம என்ன படைச்சிருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸோ இல்ல நம்மளோட வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய புரிதல் தான். என்ன சொல்றது, ஒரு டாக்டருக்கு அளவுக்கு நம்ம இல்லைன்னா கூட நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்மளோட செயல்பாடுகள் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ எல்லாருக்குமே நான் ஒரு நன்றி சொல்றேன். தேங்க்யூ.